இந்த கப்பல்களை வச்சுதான் அப்பா வந்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல கடல் சீற்றத்தினால அந்த 3 கப்பலுமே மூழ்கி போயிருது. இதனால அவருக்கு பயங்கர லாஸ் ஆகிருது. அப்போ ஒரு நாள் அவர் காட்டு வழியா போகும்போது ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து ஒரு பொருளை வந்து திருடிடுறாரு. அதனால அந்த மிருகத்தோட சாபத்துக்கு இவர் வந்து ஆளாகிடுறாரு. அந்த மிருகம் வந்து இவருக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுக்குது. அந்த ஒரு நாளுக்கு அப்புறமா இவரை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுது. இதை வந்து தன்னோட ஃபேமிலி கிட்ட அவரு சொல்றாரு. இதை கேட்டு அவரோட கடைசி பொண்ணு என்ன முடிவெடுக்கிறா அப்படின்னா, தன்னோட அப்பாவுக்கு பதிலா தான் போயிட்டு அந்த மிருகத்துக்கிட்ட சரண்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அவ வந்து சரண்டர் ஆகுறா. தன்னோட அப்பாவுக்கு பதிலா ஏன் உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சொல்றா. அதே மாதிரி அந்த பீஸ்ட் வந்து இவளோட உயிரை எடுக்க போகுதா, இல்ல இந்த பொண்ணு அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இது 2014 ரிலீஸ் ஆன பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் அப்படிங்கிற த்ரில்லர் ரொமான்ஸ் பிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். 2 சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களோட அம்மா வந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில இந்த அப்பாவுக்கு 6 குழந்தைங்க இருக்காங்க. 3 பொண்ணுங்க 3 பசங்க. இவரோட பிசினஸ் எல்லாமே வந்து கப்பல்கள் தான். 3 கப்பல்கள் இவர் வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா ஒரு கடல் சீற்றத்தினால அந்த 3 கப்பலுமே டேமேஜ் ஆகி அதுல இருந்த சரக்கு எல்லாமே வந்து காணாம போயிருது. இது எல்லாமே வந்து கடலுக்குள்ள மூழ்கி போயிருது. இதனால இவருக்கு வந்து பயங்கர லாஸ் ஆகிருது. அந்த பொருட்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு இவரோட வீடு, இவருக்கு இருக்கிற சொத்து பத்தி எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்பா அவரோட மத்த 2 பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, அப்பா எங்களோட ட்ரெஸ், காஸ்டியூம்ஸ், ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே இவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க, அதை திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அப்பாவோ கடைசி பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவரோட 3 பசங்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த வீட்டுல அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே மூட்டை கட்டிட்டு இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பையன் வந்து மேக்ஸிம் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தன் கிட்ட இருந்து நிறைய கடன் வாங்கியிருப்பான். அதனாலதான் இவங்க எல்லாரும் இப்படி கிளம்புறாங்க. அதுல கடைசி பையனை அங்க வேலை பாக்குறவங்க வந்து கட்டி பிடிச்சிட்டு சீக்கிரமா இங்க இருந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுல வந்துட்டு அவங்க அம்மாவோட சிலை இருக்கும். அங்கதான் பெல்லா அப்படின்னு சொல்லப்படுற இவரோட கடைசி பொண்ணு வந்து இருக்கா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க வந்து இப்ப எல்லாரும் அவங்களோட பழைய பண்ணை வீட்டுக்கு போக போறாங்க. அதை நினைச்சு வந்து ரொம்பவே சந்தோஷமா தான் ஃபீல் பண்றா. கரெக்டா அவங்க அப்பாவும் இங்க வந்துடுறாரு. நம்ம இது மாதிரி போக போறோம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லா சொல்றா. அவங்க அம்மாக்கு அந்த வீடு ரொம்பவே பிடிக்கும், பிசினஸ்க்காக தான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட பழைய பண்ணை வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. நம்ம பெல்லாக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய இதவை உருவாக்கிட்டா. ஆனா இந்த விஷயம் எதுவுமே வந்து மத்தவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இவளோட மத்த அக்காங்களுக்குலாம் வந்து இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. எப்படா இங்க இருந்து போவோம் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இருக்கும். அதே மாதிரி அவங்களோட அண்ணன்களும் எந்த வேலைக்குமே போயிருக்க மாட்டாங்க, அப்படிதான் ஓட்டிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் ரொம்பவே சந்தோஷமா வந்து திரும்பி வராரு. என்னடா அப்படின்னு பார்த்தா வந்ததுமே தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வச்சுட்டு சொல்றாரு. அது என்ன குட் நியூஸ் அப்படின்னா, அவரோட காணாம போன கப்பல் வந்து கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்ல அந்த சரக்கு எல்லாமும் பத்திரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதுமே அந்த 2 பொண்ணுங்களுக்கும் பயங்கர சந்தோஷமாகிருது. ஏன்னா மறுபடியும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பழைய வீட்டுக்கு போக போறோம் அப்படின்றதுனால. இதை கேட்டதுமே பெல்லா வந்து ரொம்பவே சோகமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க அப்பா வந்து போறாரு. என்னாச்சுமா, நம்ம வந்து பழைய வீட்டுக்கு போறதுல உனக்கு வந்து பெருசா விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட வந்து கேட்கிறாரு. அப்படி இல்லப்பா, எனக்கு இங்க இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற பசுமையான காத்து, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அங்கெல்லாம் நீங்க வந்து எங்க கூட பேச கூட மாட்டீங்க, அதுக்கு கூட டைம் இருக்காது அப்படின்னு பெல்லா சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட மத்த 2 பசங்க வந்துட்டு, எனக்கு இந்த பொருள் எல்லாமே நீங்க வரும்போது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லோட லிஸ்டையே வந்து கொடுக்குறாங்க. இப்போ அப்பா வந்துட்டு பெல்லாக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பெருசா இந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம், வரும்போது ஒரு ரோஸ் மட்டும் வேணா வாங்கிட்டு வாங்க, ஏன்னா இங்க ரோஸே வந்து விளைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவளோட ஆசையை சொல்லி அனுப்புறா. இப்ப இவங்களோட கப்பல் வந்து திரும்பி வந்திருக்கோம்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் பாக்குறாங்க. போய் பார்த்தா அங்க வேற ஒருத்தன் உள்ள உட்காந்துட்டு அங்க இருக்கிற எல்லா சரக்கையுமே எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும் போதுதான், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்டதுமே அந்த பெரிய பையன் வந்து பயங்கரமா கோவமாகிடுறான். ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது என்ன ஏதுன்னு படிச்சு பார்த்து சைன் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஆப்ஷனும் இப்ப இவங்களுக்கு போயிடுச்சு. அங்க கட் பண்ணி ஒரு பாரை காமிக்கிறாங்க. இவன் தான் இந்த படத்தோட வில்லை. இவனோட பேரு மேக்ஸிம். இவளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருப்பா. இவ வந்து ஒரு சூனியக்காரி மாதிரி. அப்பப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கொஞ்சம் கணிச்சு சொல்லுவா. இப்ப வந்து உனக்கு நிறைய பணம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. கிட்ட அங்க சண்டை போட்டுட்டா அவன் வந்து பையன் வந்து வெளியில வந்திருப்பான். ஒருவேளை இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ல வந்து இவர் பையனை தேடி வந்திருப்பாரு. அப்பதான் அங்க இருக்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க மேக்ஸிம் இருக்காரு, நீங்க உடனே சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த விஷயத்த மேக்ஸிமும் மேல இருந்து பாத்துறான். இவன் தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா மேக்ஸிமம் அவனோட ஆட்களும் அந்த இடத்துல வந்து சுத்தி போட்டுறாங்க. இந்த பாரு, உனக்கு கொடுக்க வேண்டிய காசுல என்கிட்ட நயா பைசா கிடையாது, அது மட்டும் இல்ல என்னோட பையன் உன்கிட்ட கடன் வாங்கினான்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இவர் பேசவும் அவனை வந்து அவனோட ஆட்கள் வந்து சுத்தி போட்டுறாங்க. ஆனா அந்த பாரோட ஓனர் வந்துட்டு அவரை காப்பாத்துறாரு. கன் பாயிண்ட்ல வச்சுட்டு ஒழுங்கா அவரை வந்து போக விடு, இல்லைன்னா அவ்வளவுதான், அவனை வந்து சுட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. அதனால அவரும் விட்டுறாங்க. இப்ப நீங்க வந்து பின்வாசல் வழியா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இவரும் வந்து அங்கிருந்து ஓடிடுறாரு.
போற வழியில பயங்கரமான பனி பெய்ய ஆரம்பிக்குது. அந்த குதிரையால நடக்கவே முடியல. இருந்தாலும் கூட அவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சரிவுல வந்து அந்த குதிரை விழுந்து அதோட கால்ல அடிபட்டுருது. இதுக்கு மேல அந்த குதிரையால நடக்க முடியாது. சரி, இதுக்கப்புறம் நான் தான் போயாகணுமா அப்படின்னு அவர் தூரத்துல பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் தெரியுது. கண்டிப்பா அங்க போயிட்டா நான் இன்னைக்கு நைட்டு மட்டும் நம்ம அங்க ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அங்க பெய்யுற பனியிலையும் அந்த இருட்டுலயும் எதுவுமே தெரியல. மேல ஒரு பள்ளத்துல இருந்து கீழே விழுந்துடுறாரு. விழுந்துட்டு அப்படியே எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா அந்த வெளிச்சம் வந்தது வந்து ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு. அரண்மனை சுத்தி ஃபுல்லா வந்துட்டு ஒரே விழுதுகளா தான் போயிட்டு இருக்கு. சரி, உள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவர் வந்து உள்ள போறாரு. டோரும் வந்து ஓப்பன்ல இருக்கிறதுனால போய் பார்க்கறாரு. அவர் பார்க்குற எல்லா இடங்களுமே வந்து ரோஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல பொம்மை நாய் மாதிரி இருக்கு. அது வந்து உயிரோட எந்திரிச்சு கூட போகுது. இங்க ஒரு டைனிங் டேபிள்ல அவருக்கு வேணுங்கிற எல்லா சாப்பாடுமே இருக்கு. அவர் அங்க போயிட்டு அதை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற கேண்டிலும் ஒண்ணு ஒண்ணா வந்து எரிய ஆரம்பிக்குது. சாப்பிட்டுட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து அந்த பொம்மை நாய்க்குட்டிங்க எல்லாமே உயிரோட பார்த்துட்டு இருக்குங்க. இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒரு பிளேட் மட்டும் உருண்டு வருது. என்னடா அது ஒரு பிளேட் உருண்டு வருதுன்னு கீழே பாக்குறாரு. அந்த நாய்க்குட்டிங்க எல்லாமே வந்து ஒளிஞ்சுக்குதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து ஏதோ வினோதமா இருக்கு, இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது இன்னும் நிறைய கேண்டில்ஸ் வருது. அது என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிச்சத்துல போய் பார்க்கும்போது அங்க வந்து இவங்க பொண்ணு வந்து சில லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க, ஜுவல்ஸ். இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ஜுவல்ஸுமே அங்க இருக்கு. இது எப்படி சாத்தியம், இது எல்லாமே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சைடு டோர் ஓப்பன் ஆகி அந்த குதிரை வந்து சரி பண்ணி யாரோ வந்து அனுப்பிச்சிருக்காங்க. கால் வந்து கட்டு போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாரோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம சீக்கிரமா இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு கிடைச்சிருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு தூரத்துல வந்துட்டு மரம் தெரியுது. அதுல வந்து நிறைய ரோஜா பூக்கள் இருக்கு. தன்னோட கடைசி பொண்ணு பெல்லா வந்துட்டு ஒரு ரோஸ் கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ரோஸை வந்து அவர் பறிச்சிடுறாரு. உடனே அந்த மரத்துக்கு நடுவுல இருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. அது வெளியில வந்துட்டு பயங்கரமா கோவப்படுது. உனக்கு தேவையான எல்லா பொக்கிஷங்களையுமே நான் வந்து உனக்கு கொடுத்துட்டேன். உன்னோட குதிரையை கூட நான் சரி பண்ணி கொடுத்தேன். ஆனா நீ வந்து எனக்கு உயிரா இருக்கிற ஒரு பொருளை வந்து எடுத்துட்ட. இதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மேல ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்கு. அது வந்துட்டு சாபம் கொடுக்குது. உனக்கு வந்து ஒரு நாள் தான் டைம். உன்னோட ஃபேமிலியை பார்த்துட்டு நாளைக்கு இதே நேரத்துல இங்க வந்துடணும். அப்படி இல்ல அப்படின்னா உன்னோட ஃபேமிலியை சேர்ந்து எல்லாத்தையுமே நான் கொன்றுவேன். ஒரு ரோஜாப்புக்கு ஒரு உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னோட சின்ன பொண்ணு கேட்டதுனாலதான் இந்த ரோஸை நான் எடுத்தேன். வேற எதுவும் நான் தப்பான எண்ணத்துல எல்லாம் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பதான் இந்த பீஸ்டோட முகத்தை காமிக்கிறாங்க. அது வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. என்னவா இருந்தாலும் உனக்கு ஒரு நாள் மட்டும்தான் டைம். நீ ஒரு நாளைக்குள்ள இங்க வரல அப்படின்னா உன்னோட குதிரையே உன்னை இங்க வந்து இழுத்துட்டு வந்துடும். நான் வந்து உன்னை கொன்றுவேன். அப்படி இல்லைன்னா நீ வரல அப்படின்னா கண்டிப்பா உன்னோட ஃபேமிலியை நான் கொன்றுவேன். ஒரு ரோஜா பூக்காக உன்னோட ஃபேமிலியே சாகணுமா, யோசிச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் அங்கிருந்து போயிருது. ஒரு வீட்டுக்கு வந்ததுமே தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு தன்னோட பசங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா அந்த பசங்க வந்துட்டு பீஸ்ட் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க. நம்பலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ரோஸுக்காக உங்க எல்லாரோட உயிரையும் நான் விட்டுறதுக்கு வந்து தயாரா இல்லை. அதனால நான் வந்து என்னோட உயிரே வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையுமே வந்து பெல்லா கேட்டுட்டு தான் இருக்கா. நெக்ஸ்ட் டே அவளோட ரூம்ல இருக்கும் போது அப்பா வந்து அவளை பாக்குறதுக்காக வராரு. பிரச்சனைக்கு காரணமே நான் தானப்பா. அந்த ரோஸ் கேட்க போய் தானே நீங்க இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க. நான் பிறக்கும் போது தான் அம்மா கூட இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறா. போனவ அந்த ரூமை வந்து லாக் பண்ணிட்டு போயிடுறா. அப்புறமா அந்த பசங்க எல்லாரும் அந்த ரூமை வந்து திறந்து விட்டுறாங்க. இவர் வெளியில வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த குதிரையை காணோம், தன்னோட பொண்ணு பெல்லாவையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லா வந்து தான் அப்பா உயிருக்கு பதிலா என்னோட உயிரே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையெல்லாம் அந்த காட்டுக்கு வந்து இப்ப வரா. இது ஃபுல்லாவே முள்ளுக்காடு தான். இதுக்குள்ள எப்படி போறது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த குதிரையோட காதுல வந்துட்டு நான் அந்த பீஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுமே அந்த குதிரை வந்து அப்படியே போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வலியை வந்து விடுது அந்த முள்ளுக்காடு. அதனால இவங்க வந்து சேஃபா போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க போக போக அந்த காடுகள் எல்லாமே வந்து மூட ஆரம்பிக்குது. இதனால அவளோட கை கால் எல்லாத்துலயுமே நிறைய அடியும் படுது. மேல போட்டிருந்த ஒரு துணியும் அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகிறது. எப்படியோ அந்த குதிரையா ஒட்டி ஒரு இடத்துக்கு வந்து வந்துடுறோம். இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. தண்ணிக்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய மான்ஸ்டர் படுத்திருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கிறா. அந்த அரண்மனையை அவ பாத்துடுறா. இந்த மாதிரி இந்த அரண்மனைக்குள்ள வரத அந்த பீஸ்ட் வந்து மேல இருந்து பாத்துட்டு இருக்கு. அந்த அரண்மனையோட கதவு வந்து தானாவே திறக்குது. இவ வந்து உள்ள போயிட்டு பாக்குறா. நிறைய ரோஸ் தான் அங்க வந்து இருக்கு. ஒவ்வொரு கட்டமா அவ மேல போகும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு சிலையில இருக்கிற ட்ரெஸ்ஸை பாக்குறா. அது வந்து உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பின்னாடியில வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். அந்த ட்ரெஸ்ஸை மறுபடியும் தொடலான்னு போகும்போது அவ கையில நிறைய காயங்கள் பட்டிருக்கு. ரத்த காயங்களோட அந்த ட்ரெஸ்ஸை தொடாது அப்படின்னு வந்து சொல்லும் போது இவ வந்து சரி கை வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு அந்த தண்ணிக்குள்ள கை விடுறா. உள்ள இருந்து ஏதோ ஸ்பார்க் மாதிரியான ஒரு லைட் எல்லாமே வந்து அவளோட காயங்கள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிருது. அவளோட உடம்புல இப்ப எந்த ஒரு காயமுமே இல்ல. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த ட்ரெஸ் பார்த்தாலும் அதை வந்து போட்டுக்கிறா. வந்து பாக்குறதுக்கு ஒரு இளவரசி மாதிரியே இருக்கா. அவளோட அப்பா போய் ஒரு பிளேஸ்ல சாப்பிட்டாருல டைனிங் டேபிள்ல, அந்த இடத்துக்கே இவ கரெக்டா வந்துடுறா. மணி கரெக்டா 7 ஆகுது. இவளுக்கு பின்னாடிதான் அந்த பீஸ்ட் வந்து வந்துட்டு இருக்குது. இவளுக்கு இங்க என்ன வேணுமோ நீ வந்து அது எல்லாத்தையுமே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பீஸ்ட் சொல்லுது. நீ வந்து என்ன எப்ப கொல்ல போற அப்படிங்கிற மாதிரி பெல்லா வந்து கேக்குறா.
கேட்டுட்டே போய் சாப்பிடுறதுக்கும் வந்து உட்கார்றா. பீஸ்ட் வந்து பின்னாடி தான் நிக்குது. நீ வந்து எங்க வேணாலும் போகலாம் வரலாம். ஆனா டெய்லி 7 மணிக்கு நீ வந்து இந்த அரண்மனைக்குள்ள வந்துடணும். 7 மணிக்கு மேல நீ காலையில வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். நீ வேற எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லுது. நீ வந்து என்ன கொல்ல தானே போற, ஒரு ரோஜாப்புக்கு ஒரு உயிர் அப்படிதானே, நீ எதுக்காக என்னமோ சொல்லிடுற அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கறா. ஒன்னும் கொல்ல போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பீஸ்ட் வந்து இவளோட காதுல சொல்லுது. அங்க இருக்கிற கிளாஸ்ல அந்த பீஸ்டோட உருவத்தை பார்த்ததுமே இவ வந்து பயந்து போயிட்டு அங்க இருக்கிற கத்தி எடுத்து அப்படியே பின்னாடி திரும்புறா. அந்த பீஸ்ட் வந்து ஒரு நிமிஷத்துல அங்க இருந்து காணாம போயிருது. கொடுக்கப்பட்ட அந்த விதிமுறைகள் படி நைட்டு வந்து இவ இங்கே தான் தங்கி ஆகணும். இவ ரூமுக்கு வந்து வரா. அங்க வந்து அந்த பொம்மை நாய்க்குட்டிங்க எல்லாமே விளையாடிட்டு இருந்திருக்கோங்க. இவ வரதை பார்த்துட்டு எல்லாமே போயிட்டு ஒளிஞ்சுக்கோங்க. போய் அவளுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல படுத்துறா. இப்ப வெளியில இருக்கிற ஒரு மரத்துல இருந்து அந்த கோல்டன் கலர்ல லைட் மாதிரி அந்த ஸ்பார்க் மாதிரி வந்து இவகிட்ட தான் வந்துட்டு இருக்குது. இவளோட கழுத்தை வந்து ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு. இப்ப இவளுக்கு வந்து ஒரு கனவு வருது. இவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடிக்குள்ள பார்க்கும்போது ஒரு ராஜ்யமே இருக்கு. அங்க ஒரு இளவரசி அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இவ அந்த கண்ணாடி வழியா அந்த ராஜ்யத்துக்குள்ளேயே போயிடுறா. இந்த ராஜ்யத்துல நிறைய வேட்டை நாய்கள் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே இப்ப உள்ள வந்துட்டு இருக்கு. வந்ததுமே இளவரசி கிட்ட போயிட்டு அதுங்க எல்லாமே ரொம்பவே அழகா கொஞ்சிட்டு இருக்குங்க. நம்ம ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பன்னியை வந்து வேட்டையாடி எடுத்துட்டு வராரு. இவரோட பேரு தான் பிரின்ஸ். இவர் தான் இந்த நாட்டுக்கு வந்து ராஜா. பன்னியை மட்டும் இல்ல, இவங்க ஒரு பெண் மானையும் கூட இப்ப வேட்டையாடி இழுத்துட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே இந்த மகாராணிக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மான வேட்டையாடாதீங்க, அதுவும் பெண் மான வேட்டையாடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்படுறா. அவங்க கூட ராஜா கூட இருக்கிற ஒருத்தவன் பெண்மான வேட்டையாடுறதுக்குன்னே இவர் வந்து தனியா ஒரு அம்பையே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் கலர் அன்பை வந்து காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தனியா இருக்கும் போது இந்த மகாராணி வந்து நம்ம பிரின்ஸ் கிட்ட கேட்டுக்கிறாங்க, நீங்க வந்து பெண்மான மட்டும் வேட்டையாடக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு வந்து ஒரு பையனை பெத்து கூட, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா பெண்மான வேட்டையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து ப்ராமிஸ் பண்றாரு. ரியல் லைஃப்ல பெல்லா தூங்கி கண் முழிக்கும் போது அந்த பீஸ்ட் வந்து பக்கத்துல தான் உட்காந்து இவ்வளவுதான் பாத்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே வந்து பயந்து போயிடுறா. ஒரு செகண்ட்ல அது அங்க இருந்து காணாம போயிருது. வெளியில வந்து பார்க்கும்போது அந்த சிலையில இன்னைக்கு வேற ட்ரெஸ் இருக்கு. அதையும் அவ போட்டுக்கிறா. போட்டுட்டு அந்த இடத்த வந்து சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறா. மரத்து மேல ஏறி அவ பாத்துட்டு இருக்கும் போது ஒரு மான் வந்து அவளை அப்படியே பாத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து ஓட ஆரம்பிக்குது. இவளு என்ன பண்றான்னா அந்த மானை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போக ஆரம்பிக்கிறா. கட்டத்துக்கு மேல அந்த மான் வந்து கோல்டன் கலர் ஸ்பார்க் லைட் வந்து அப்படியே மறைஞ்சு போயிருது. அது கிட்ட வந்து இவ பார்க்கும்போது தான் இவளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மரம் இருக்கு. அதுக்கு கீழே வந்து ஒரு சிலை இருக்கு. அதுல வந்து கோல்டன் கலர் அன்பும் வந்து குத்தி இருக்கு. அந்த சிலையை பார்க்கும்போது தான் இது வந்து இவளோட கனவுல பார்த்தா அந்த இளவரசி அப்படிங்கிறது தெரிய வருது. ரூல் படி 7 மணிக்குள்ள இவ வந்து உள்ள வந்திருக்கணும். இன்னைக்கு வந்து லேட்டா இருக்கும். இது மாதிரி லேட்டா வரதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி டைமிங் எல்லாம் லேட்டா வராது அப்படிங்கிற மாதிரி இந்த பீஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கு. இவ வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. என்ன பார்த்தா உனக்கு வந்து பயமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த பீஸ்ட் கேக்குது. உன்னை பார்த்து நான் எதுக்காக பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே தைரியமா பதில் சொல்றா. பார்த்து உனக்கு பயம் இல்லைன்னா நீ வந்து என்ன லவ் பண்ணு, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பீஸ்ட் சொல்ல. இதை கேட்டதுமே பெல்லாக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருது. ஏதோ உன்னை பார்த்துட்டு கொஞ்சம் கருணை காட்டினா அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்காத. உன்னையெல்லாம் நான் மட்டும் இல்ல எந்த ஒரு பொண்ணுமே வந்து லவ் பண்ண மாட்டா. உன்னோட முகத்தை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அவளை திட்டிடுறா. அதனால இந்த பீஸ்டுக்கு வந்து செமையா கோவம் வருது. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிட்டு இருக்குது. அப்புறமா பெல்லா வந்து தூங்குறதுக்காக போறா. அந்த பொம்மை நாய்க்குட்டிங்க அங்க இருக்கிறது மாதிரி தெரியுது. அதனால பாக்குறா, அது எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தூங்க போனதுமே அவன் ட்ரீம்குள்ள இப்ப போயிடுறா. அந்த ட்ரீம்ல இப்ப வந்து அந்த மாயக்கோளம் அந்த கண்ணாடி வந்துட்டு கீழே தரையில இருக்கு. சரின்னு போயிட்டு அவ பாக்குறா. அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது அந்த ராஜ்யத்துல அப்படின்னா இளவரசரும் அந்த இளவரசியும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம இளவரசி வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அதை தான் இப்ப வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணபடி நமக்கு பையன் பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க பெண்மான வேட்டையாடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. நம்மளுக்கு ஹீரோயினோட ஃபேஸ் வந்து டான்ஸ் ஆடுறது மாதிரி தெரியுது. இது எல்லாமே அவளோட ஃபேஸே அவளோட கனவுல வரதுனால அவ வந்து அங்கிட்டு இங்கிட்டு கழுத்தை ஆட்டிக்கிட்டே படுத்துட்டு இருக்கா. இது எல்லாமே அவளோட கழுத்தை சுத்தி வர அந்த ஸ்பார்க் லைட் தான். அந்த லைட் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா அந்த சிலையில இருந்து தான் வந்துட்டு இருக்குது. விடிஞ்சதுமே இவ வந்து இந்த கோட்டையை வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த பொம்மை நாய்க்குட்டிங்க எல்லாம் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவ வந்து ஒளிஞ்சுக்கிறா. இதுங்க எல்லாமே வெளியில வந்துருதுங்க. இதெல்லாத்தையும் பார்த்து அவ ரொம்பவே சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவ அந்த வழியில வரும்போது அங்க வந்து ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அதை விளக்கிட்டு பார்க்கும்போது ஏதோ ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. சரி இதுல ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா மணி வந்து 7 ஆயிருது. சரி 7 மணிக்கு நம்ம சாப்பிடுற இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு இவ வந்து டின்னருக்கு வந்துடுறா. பீஸ்டும் அங்கதான் இருக்கு. இவ வந்து நம்ம வந்து ஒரு டீல் போட்டுக்கலாம். எனக்கு வந்து என்னோட ஃபேமிலியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் ஒரு நாள் என் ஃபேமிலி கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இந்த பீஸ்ட் கேட்கும் போது நான் வந்து அதுக்கு பதிலாக உங்க கூட டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி பெல்லா வந்து சொல்றா. இந்த டீலுக்கு வந்து இந்த பீஸ்டும் ஒத்துக்குது. இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இளவரசியும் அவங்கள வந்து டான்ஸ் ஆடினாங்கல்ல, அதே மாதிரி இந்த இடம் வந்து அப்படியே மாறுற மாதிரி இருக்கு. அதனால பெல்லா வந்து அப்படியே மெய் மறந்து அவரோட நெஞ்சில வந்து சாஞ்சுக்கிறா. இதை யூஸ் பண்ணி அந்த பீஸ்ட் வந்து நீ வந்து என்ன லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. உடனே அப்பதான் வந்து அவளுக்கு கான்சியஸே வருது. அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவ வந்து அப்படியே சுயநலவுக்கு வந்துடுறா. ரொம்பவே கோவமா வந்து அந்த பீஸ்ட்டை திட்டிடுறா. நீ வந்து உன்னோட முகத்தை கண்ணாடியில நல்லா பாரு, உன்னை வந்து எந்த காலத்துலயும் நான் வந்து லவ்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து திட்டிட்டு இருக்கிறா. இதை கேட்டதுமே அந்த பீஸ்ட் கோவப்பட்டு அங்க இருந்து போயிருது.
இருந்து போன இந்த பீஸ்ட் வந்து காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பன்னியை வேட்டையாடிட்டு வருது. இந்த சிலையோட கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிக்குது. இது வந்து உள்ள வந்துட்டு அந்த பன்னியை சாப்பிடுறதுக்காக வந்து போயிட்டு இருக்கு. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம பெல்லா வந்து போக ஆரம்பிக்கிறா பீஸ்ட்டை ஃபாலோ பண்ணி. முன்னாடி அவ ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி பாத்திருப்பாளா, அந்த உச்சியில தான் இப்ப போயிட்டு பாக்குறா. அந்த பீஸ்ட் வந்து அங்க அந்த பன்னியை போட்டுட்டு பச்சையா சாப்பிட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அவ கனவுல பாக்குற அந்த இளவரசனும் இளவரசியும் அந்த போட்டோல வந்து இருக்காங்க. இது எதையுமே அவளால வந்து பார்க்கவே முடியல. அங்கிருந்து அப்படியே ஓடி போயிடுறா. அந்த அரண்மனையிலேயே இல்ல, அங்க இருந்து வெளியில ஓடி வர ஆரம்பிக்கிறா. அங்க வந்து பனிக்கட்டினால அங்க இருக்கிற ஏரி வந்து அப்படியே உறைஞ்சு போயிருக்கா. அதை கூட அவ கவனிக்காம அப்படியே வந்து போயிடுறா. ஒரு கட்டத்துக்கு மேல அது உடஞ்சு அந்த தண்ணிக்குள்ள இவ வந்து விழுந்துடுறா. அந்த தண்ணில இருந்து வெளியிலயும் வர முடியல. அப்ப கரெக்டா ஏதோ ஒரு கை வந்து அவளை பிடிச்சி அப்படியே வெளியில எடுத்து காப்பாத்திடுது. அதுக்கப்புறமா கண் முழிச்சு பார்க்கும்போது அவளோட கையில வந்து ஒரு ரோஸ் வச்சிருக்கு இந்த பீஸ்ட். அது மட்டும் இல்ல, நீ வந்து ஆசைப்பட்டபடி உன்னோட ஃபேமிலி கூட இருந்துட்டு வா, உனக்கு வந்து 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இது வந்து சொல்லுது. கேட்டதுமே பெல்லாக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது. இந்த பீஸ்ட் மேல கொஞ்சம் லவ் வர ஆரம்பிக்குது. இந்த பீஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, அதோட கழுத்துல இருந்து ஒரு நெக்லஸ் எடுத்து அதுக்குள்ள வந்து அந்த தண்ணி, அந்த காயப்பட்ட சரிப்படுத்தோம்ல, அந்த தண்ணி எல்லாத்தையும் பிடிச்சு இதை வந்து நீ பத்திரமா வச்சுக்கோ, முள்ளுக்காட்டு வழியா வரும்போது உனக்கு ஏதோ அடிபட்டுச்சுன்னா இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெக்லஸையும் அவகிட்ட கொடுக்குது. தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவ கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பீஸ்ட் அவகிட்ட போயிட்டு, நீ 24 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துடணும், அப்படி வரலன்னா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பீஸ்ட் கேக்குது. நல்லாவே தெரியும், நீ வந்து என்ன கொன்றுவ, அப்படி இல்லைன்னா என்னோட ஃபேமிலி மொத்தத்தையும் கொன்றுவ அதானே அப்படிங்கிற மாதிரி பெல்லா கேட்க, இல்ல நீ 24 மணி நேரத்துக்குள்ள வரலன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பீஸ்ட் சொல்லுது. இதை கேட்டதுமே இவளுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. கண்டிப்பா நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தவ கிளம்பி இப்ப வீட்டுக்கு வந்து போறா. போய் பார்த்தா வீடு எல்லாமே பூட்டி இருக்கு. யாரும் இருக்கிறதுக்கான தடையுமே தெரியல. உள்ள இருந்து இவளை வந்து யாரும் நோட் பண்றாங்க. இவளோட ஃபேஸை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது வந்து இவ தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளோட அண்ணன் வந்து அவளை உள்ள கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு வந்ததுமே அவ வந்து அவளோட மேல இருக்கிற ஓவர் கோட்டை கழட்டி வச்சுட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும் போதுதான், கடனாளிக்கு பயந்துதான் இந்த மாதிரி நாங்க ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து இவங்க எல்லாரும் சொல்றாங்க. அந்த மேக்ஸிமுக்கு பயந்துதான் இவங்க எல்லாரும் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. சரி அப்பா எங்க அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு உடம்பு முடியல, நீ போனதுல இருந்தே படுத்த படுக்கையில தான் இருக்காரு அப்படின்னு சொன்னதுமே அவ போயிட்டு அப்பாவை தான் பாக்குறா. எல்லாருமே இவ செத்துட்டா அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. இப்ப இவ வந்து இவ போட்டு வந்த ட்ரெஸ்ல வந்து ஒரு வைரக்கல் இருக்கிறத வந்து அவங்க அண்ணா எடுத்து பாக்குறான். பரவாயில்லையே, இந்த மாதிரி நிறைய ட்ரெஷர் இருக்கும் போல, அப்பா சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நமக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்மளோட கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பிளான் பண்றாங்க. அப்ப அவளோட கடைசி தம்பி என்ன சொல்றான்னா, இதை வந்து பெல்லா கிட்ட சொல்லலாம், அவன் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா, நம்ம இதுல இன்வால்வ் ஆக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இவ சொல்றதெல்லாம் அவங்க வந்து கேட்கற மாதிரி இல்ல. எல்லாம் வந்து அவங்க அப்பா கூட பக்கத்திலே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. இப்ப வந்து அவளுக்கு இன்னொரு கனவு வருது. அங்க வந்து ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியில வந்து ஒரு பெண்மான் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி மானை பார்த்ததுமே ராஜாவும் அவரோட ஆட்களும் அதை வந்து வேட்டையாடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. மான் அவங்கள பார்த்ததுமே அந்த ராஜ்யத்துக்கு நடுவுல பசில்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் அவரோட வேட்டையா அந்த நாய்கள் எல்லாமே வந்து இதை துரத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ராஜாவோட ஆட்கள் எல்லாரும் இதை வந்து துரத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அதால எங்கேயுமே போய் ஒளிய முடியல. இப்ப பிரின்ஸ் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த கோல்டன் அம்பை எடுத்து கரெக்டா அந்த மானை வந்து எய்ம் பண்ணி அடிச்சிடுறாரு. பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்ப அந்த மான் வந்து இன்னும் உயிர் போயிருக்காது அதுக்கு, அதனால இன்னொரு அம்பை எடுத்துட்டு அதை வந்து கொல்லலாம் அப்படின்னு கிட்ட போகும்போது அந்த மான் வந்து அப்படியே திரும்பி பாக்குது நம்ம பிரின்ஸ. அடுத்த அம்பை விடுறதுக்குள்ளேயே அந்த மான் வந்து அப்படியே இளவரசியா மாறிடுது. அதை பார்த்ததுமே நம்ம பிரின்ஸுக்கு எதுவுமே புரியல. அதான் இவங்க வந்து ஒரு உண்மையே சொல்றாங்க. இவங்க வந்து ஆக்சுவலா இயற்கையோட கடவுளுக்கு பிறந்த பெண். இவங்க வந்து ஆக்சுவலா ஒரு மான் தான். இந்த லவ் எல்லாம் வந்து நம்மளும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு நாள் பிரின்ஸை வந்து ஏமாத்தி இவங்க வந்து ஒரு பெண்ணா இருந்து இதை வந்து லவ் வந்து பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் வந்து உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இளவரசி வந்து கேக்குறாங்க. இவளை வந்து இந்த மாதிரி கொண்டுட்டதுனால இவளோட அப்பா வந்து பயங்கர கோவமாகிடுறாரு. அந்த இடத்துல வந்து மேகங்கள் எல்லாமே வந்து சூழ ஆரம்பிக்குது. இவ வந்து இதை வந்து இவர் வேணும்னே பண்ணலப்பா, நீங்க வந்து மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இளவரசி கேக்குறாங்க. ஆனா அவர் வந்து எதுவும் பெருசா கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவர் வந்து தண்டனை கொடுத்துறாரு. அதனாலதான் இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி வந்து மாறி போச்சு. நம்ம பிரின்ஸ் கூட இப்ப பீஸ்டா மாறினதுக்கு காரணமே அதுதான். அதோட இவருக்கு வந்து ஒரு சாபத்தையும் கொடுக்குறாங்க. இந்த பீஸ்ட் முகத்தோட உன்னை வந்து எந்த ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுதோ அப்பதான் உன்னோட இந்த சாபம் எல்லாமே உன்னை விட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தையும் கொடுக்குறாரு. எல்லா விஷயமும் பெல்லாக்கு இப்பதான் தெரிய வருது. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டா உன்னோட அண்ணனுங்க தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ட்ரெஷர் எடுக்கலான்னு போகும்போது மேக்சிமம் அவனோட ஆட்களும் வந்து அந்த இடத்துல சுத்து போட்டுறாங்க. அப்பதான் அவன் கிட்ட இருக்கிற அந்த வைரக்கல்ல காமிக்கிறான். இது மாதிரி நிறைய ட்ரெஷர் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், அதுக்கப்புறம் என்னோட கடன் தொல்லையெல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இதை பார்த்ததுமே மேக்சிமம் அவனோட ஆளும் என்ன பண்றாங்கன்னா, நாங்களே அந்த இடத்துக்கு வந்து அந்த ட்ரெஷர் எடுத்துக்கிறோம், நீ எந்த ஒரு காசுமே எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப வந்து பெல்லா தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிடுறா. நம்ம சீக்கிரமா அந்த கோட்டைக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, இவளோட கழுத்துல வந்து அந்த தண்ணி இருக்கும்ல, அதை வந்து தன்னோட அப்பாவுக்கு கொடுக்குறான். ஏன்னா அப்பா வந்து உடம்பு முடியாம இருப்பாரு. அது குடிச்சதுமே அவருக்கு உடம்புல இருக்கிற எல்லா நோயுமே வந்து சரியாயிரும். இந்த மாதிரி திரும்பி வந்ததுல அவங்களோட பொண்ணுங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷம். அவங்க எல்லாருமே ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. அப்பதான் கடைசி பையன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லுவான். அப்படி சொன்னதுமே இவளுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிரும். நம்ம சீக்கிரமா அந்த இடத்துக்கு போயாகணும், இன்னும் 1 மணி நேரம் தான் வேற டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ வந்து டைமை பார்த்துட்டு இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும்னு கிளம்புறா. சிம்மா அவனோட ஆட்களும் அதுக்கப்புறம் நம்ம பெல்லாவோட அந்த 2 அண்ணனுங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவளோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ வந்து இந்த இடத்த பத்தி பார்த்துட்டு இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம இங்க உள்ள போனோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம உயிரோட வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா.
மீறி மேக்ஸிமோட ஆட்கள் வந்து அந்த இடத்த வந்து சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து நிறைய ஸ்பார்க் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அந்த ஸ்பார்க் வர இடத்துக்கு இவ போயிட்டு பாக்குறா. அங்க வந்து கோல்டன் கலர்ல அம்பு இருக்கு. அது வந்து உண்மையிலே தங்கம் தான். இந்த அம்பை வந்து நீ எடுத்துட்டு போயிரு, நீங்க மட்டும் இந்த கோட்டைக்குள்ள போனீங்கன்னா நீங்க யாருமே உயிரோட வெளில வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த சிலை வந்து சொல்லுது. அதை கேட்டதும் இவளு வந்து அந்த அம்பை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறா. அம்பை கொண்டு போய் மேக்ஸிம் கிட்ட கொடுத்துட்டு இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு இங்க இருந்து போயிடலாம், இதுவே எவ்வளவு வெயிட் இருக்க பாரு, இதுவே நம்மளோட தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம், இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா இவன் வந்து பயங்கரமா கோவப்படுறான். இதை பாரு, நான் கேட்கும் போது மட்டும் நீ என்ன ஆபத்துன்றத சொன்னா போதும், மத்தபடி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ பேச்சை கேட்காம இப்ப கோட்டைக்குள்ள போறான். அந்த கோட்டையோட கதவை வந்து உடைக்க முடியல. எப்படியோ போராடி அந்த கோட்டையோட கதவை உடைச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் இப்ப வந்து உள்ள போய் பாக்குறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த இடத்துல நிறைய தங்கம், வைடூரியம் அப்படின்னு எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே சீக்கிரம் பேக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற எல்லாத்தையுமே இவங்க வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பண்ற அட்டூழியத்தை இந்த பீஸ்ட் வந்து வெளியில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லாவும் அவனோட லாஸ்ட் தம்பியும் சேர்ந்து இந்த காட்டுக்குள்ள வந்து இப்ப வந்துட்டு இருக்காங்க. இந்த முள்ளு காட்டுக்குள்ள ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால போகவே முடியல. இதுக்கு மேல நம்ம வந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம தப்பான வழியில வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். முன்னாடி பெல்லா இந்த வழியா வந்திருக்கும் போது அவளோட ஒரு துணி பகுதி வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கும். அது வந்து இருக்கும், நம்ம சரியான வழியில தான் வந்துட்டு இருக்கிறோம், நீ வேணா வந்தாவா, நான் கண்டிப்பா இந்த இடத்துல வந்து போக தான் போறேன், நீ வரலன்னா இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த முள்ளு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. கட்டத்தை மேல இந்த முட்களை தாண்டி அவளால வந்து போக முடியல. அதுக்குள்ளே வந்து அவ மாட்டிக்கிறா. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னா, அந்த இளவரசியோட அப்பா வந்து இயற்கையோட கடவுள் தானே, அதனால அவர்கிட்டயே வந்து இவ ப்ரே பண்ணிக்கிறா. என்னால வந்து ஒரு உயிர் போறதுல எனக்கு வந்து விருப்பம் கிடையாது, நான் வந்து அந்த பீஸ்ட பிரின்ஸை வந்து உண்மையிலே வந்து மனசார விரும்புறேன், அதனால எனக்கு வந்து இங்க இருந்து போறதுக்கு வழி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவ வேண்டிக்கிட்டதுமே அந்த முற்கள் எல்லாமே நகர்ந்து இவங்க போறதுக்கு வழி கொடுக்குது. வழியா இப்ப இவங்க 2 பேரும் வந்து அங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரண்மனையில அவங்க இருக்கிற எல்லாத்தையுமே சுருட்டிக்கிட்டு இவன் வந்து இப்ப வெளியில வந்துட்டான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து என்னமோ அது இதுன்னு இப்ப பத்தியா நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம், சரி இங்க இருந்து வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து கிளம்புறாங்க. உங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் மட்டும் வந்துட்டு இருக்கிறான். அவன் வரும்போது அங்க இருக்கிற பாறை வந்து அசைற மாதிரி இருக்கு. இது என்னடா பாறை அசையுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தா அது வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி எந்திரிக்குது. இதை பார்த்ததுமே அவன் பயந்து போய் அவன் கையில வச்சிருந்த எல்லாத்தையும் அங்கேயே தூக்கி போட்டுட்டு தர தெறிக்க ஓடிட்டு இருக்கிறான். கத்தல முன்னாடி போயிட்டு இருந்த மேக்ஸிமம் அவனோட ஆட்களும் நின்னுட்டு எதுக்காக எப்படி கத்திட்டு வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பாக்குறாங்க. ஓடி வர அவனுக்கு பின்னாடி அந்த பெரிய மான்ஸ்டர் வந்து அவனை அப்படியே பிடிச்சி அந்த இடத்துல தூக்கி போட்டு அவனை வந்து சாகடிச்சிருது. இதை பார்த்ததுமே மேக்ஸிமம் அவனோட ஆட்கள் எல்லாருமே வந்து பயந்து போயிடுறாங்க. இந்த பிளேஸ்ல அது மாதிரி ஒரு மான்ஸ்டர் கிடையாது, இது மாதிரி இன்னும் 2 இருக்கு, மொத்தமா 3 இருக்கு. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது நம்ம பிரின்ஸ் தான். பிரின்ஸ் உருவத்துல இருக்கிற அந்த பீஸ்ட் தான். இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அங்க இருக்கிறவங்கள அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்குது. இன்னொருத்தவன் வந்து கீழே அப்படியே புடிச்சு நசுக்கி அங்க இருக்கிற எல்லாரையுமே வந்து கொண்டுட்டு இருக்கிறான். திட்டத்தட்ட மேக்ஸிமம் அவனோட ஆட்கள் எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க. நம்ம பெல்லாவோட அந்த 2 அண்ணனுங்களும் அதுக்கப்புறம் அந்த வில்ல மேக்ஸிம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த 4 பேர் மட்டும் தான் இப்ப உயிரோடவே இருக்காங்க. அவனோட இன்னொரு அண்ணனும் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப வந்து அவங்களோட 2 அண்ணனுங்களும் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கிறானுங்க. அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த மான்ஸ்டர் வந்து அவங்கள கொல்றதுக்காக ட்ரை பண்ணுது. அதுக்கு மேல அந்த பீஸ்ட் உட்காந்துருக்கு. அதை வந்து தடுக்கிறதுக்காக கரெக்டா பெல்லா வரா. பெல்லாவை பார்த்ததுமே அந்த மான்ஸ்டர் வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுது. பார்த்தோன்னா அந்த மான்ஸ்டர் வந்து அவனை விட்டுறதுனால இந்த மேக்ஸிமம் வந்து அவளோட கழுத்துல கத்தியை வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கிறான். ஒழுங்கா அவளை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இந்த பீஸ்ட் கேட்க அவளோட கழுத்துல வந்து அந்த கத்தி பட்டு ரத்தமே வருது. அந்த ரத்தம் வந்து கீழே விழுந்ததுமே ஒரு ரோஜா பூ வந்து மலர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அந்த மேக்ஸிமம் வந்து டைவர்ட் ஆக இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவ வந்து அங்க இருந்து ஓடிடுறா. இந்த பீஸ்ட் வந்து மேக்ஸிமம் கொல்லலான்னு போகும்போது இல்ல நீங்க வந்து அவனை கொல்லக்கூடாது, உங்களுக்குள்ள ஒரு நல்ல மனுஷன் இருக்கான் அப்படின்னு வந்து இவ பேசிட்டு இருக்கும் போதே இவன் என்ன பண்றான்னா அவனோட கையில அந்த தங்க அம்பு இருக்கும்ல, அதை வச்சு அந்த பீஸ்ட்டை வந்து குத்திடுறான். அந்த பீஸ்ட் அந்த இடத்துல வந்து கீழே விழுந்துருது. பீஸ்ட் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டதுனால அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமும் வந்து கண்ட்ரோலை மீறி கீழே வந்து விழ ஆரம்பிக்குது. அங்க வானிலையே வந்து மாற ஆரம்பிக்குது. என்ன பண்றான்னா அந்த பீஸ்ட்டை வந்து தூக்கிக்கிட்டு அவனுங்க 3 அண்ணன்களையும் கூட்டிட்டு அந்த அரண்மனைக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அந்த அரண்மனையை சுத்தி அங்க வேர்கள் எல்லாமே வந்து அப்படியே மனுஷங்க எல்லாத்தையுமே வந்து அதை வந்து அழிக்க ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் அதுக்கப்புறம் அவ கூட வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே அந்த வேர் வந்து அப்படியே மொத்தமா வந்து அந்த இடத்துல அழிச்சிருது. எல்லாம் வந்து அந்த பிரின்ஸை தூக்கிட்டு வந்து இவளை வந்து குணப்படுத்துனுச்சுல தண்ணி, அந்த தண்ணிக்குள்ள வந்து போடுறான். ஆனா அப்பயும் வந்து பெருசா எதுவும் ஆகுற மாதிரி தெரியல. அந்த இடத்த சுத்தி ஃபுல்லாவே வந்து வேர்கள் வந்து சூழ ஆரம்பிக்குது. அவனுங்க அண்ணனுங்க தான் வந்து அவகிட்ட அந்த வேர் எதுவும் போகாத மாதிரி தடுத்துட்டு இருக்கானுங்க. இப்போ பெல்லா என்ன பண்றான்னா இதுக்குள்ள போட்டோம் அவனுக்கு வந்து எந்த உயிரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்புல இருக்கிற அந்த தங்க அம்பை வந்து அவனோட உடம்புல இருந்து எடுத்துடுறான். அப்படி எடுத்ததுமே அவனுக்கு வந்து உயிர் வந்துருது. பீஸ்டுக்கு உயிர் வந்ததுமே நீ எதுக்காக என்ன காப்பாத்தன அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து மனப்பூர்வமா உங்களை வந்து விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி பெல்லா வந்து சொல்றான். அப்படி சொன்னதுமே அவனோட உருவம் வந்து பழைய உருவத்துக்கு வந்துருது. இந்த நாய்களுக்கும் வந்து எல்லாத்துக்குமே உயிர் வந்துருது. பழையபடி அந்த நாய்களும் வந்து வந்துருதுங்க. இந்த கதையை தான் தன்னோட பசங்களுக்கு வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த புக்கை அவங்க வச்சதுக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பெல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லா அவளோட லைஃப்ல நடந்த கதையை தான் வந்து தன்னோட பசங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்திருக்கா. உங்க அப்பாவும் இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து இங்க உள்ள ஃபுல்லாவே ரோஸ் கார்டன் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பிரின்ஸை தான் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பெல்லா வந்து ரொம்பவே சந்தோஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.